வரக்கூடிய 2026 நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் 200 என்ற இலக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம். 11 ஆண்டு காலம் மோடி அவர்கள் பிரதமராக இருந்ததே ஒரு சாதனை தான். ஏன்னா இதுவரைக்கும் ஜவஹர்லால் நேருக்கு அப்புறமா தொடர்ந்து 10 வருஷத்துக்கு மேலே பிரதமராக இருந்தவங்க வேறு யாருமே இல்லை. இந்திரா காந்தி அம்மையார் 17 வருஷம் பிரதமராக இருந்தால் கூட தொடர்ந்து 10-11 வருஷம் பிரதமராக இல்லை. அவங்க இடையில நிறையா பிரேக், எமர்ஜென்சி நேரத்தில் ஒரு பிரேக்கு, அதுக்கப்புறம் திரும்ப வந்தாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய தடைகள் இருந்தன. ஆனால் ராஜீவ்காந்தி 5 வருஷம் தான் இருக்க முடிஞ்சது, நரசிம்மராவ் 5 வருஷம் தான் இருக்க முடிஞ்சது, விபி சிங் 1.5 வருஷம் தான் இருந்தார், மொரார்ஜி தேசாய் 2.5 ஆண்டுகள் தான் இருந்தார், சந்திரசேகர், சரண் சிங் எல்லாம் 3-4 மாதம் தான் இருந்தாங்க, தேவகவுடா 1.5 வருஷம் தான் இருந்தார். இப்படி எல்லாருமே ரொம்ப குறப்பிரசவம் மாதிரி தான் அவங்க ஆட்சியெல்லாம். ஆனால் மோடி அவர்கள் தொடர்ந்து 11 வருஷமாக கண்டினியூஸாக இருக்கார். ஹாட்ரிக் வேறு அடிச்சிருக்கார், 3ஆம் பருவம் அடிச்சிருக்கிறார். அதனால் இந்தியா மாதிரி ஒரு பன்முக அரசியல் இருக்கிற ஒரு தேசத்தில் 11 ஆண்டுகள் தொடர்ந்து 3ஆம் பருவமும் பிரதமராக இருப்பார். இந்த டேர்ம் முடிகிறப்போ ஒரு 15 ஆண்டுகளை நிறைவு செய்வார். இது ஒரு பெரிய சாதனையாக கருதுகிறோம். இந்தியா மாதிரி ஒரு மல்டி போலார் பாலிட்டிக்ஸ் இருக்கிற இடத்துல இது சாத்தியப்பட்டிருக்கு. ரெண்டாவதாக 2014 வரைக்கும் நம்ம நாட்டினுடைய டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்று எதை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். வளர்ச்சி, ஒரு நாடு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதற்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு எந்த இண்டெக்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். 1947 2014 வரைக்கும் அந்த குறியீடுகள் எப்படி இருக்குது, 2014 இப்போ 25 வரைக்கும் அந்த குறியீடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா தான் உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். அப்படி ஒவ்வொரு துறையிலையும் நீங்கள் பார்க்க முடியும். பொருளாதாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 14 மன்மோகன் சிங் பதவியை விட்டு போகும்போது நாம் உலகத்தின் 10வது பொருளாதாரமாக இருந்தோம். 10th லார்ஜஸ்ட் எக்கானமி. நம்முடைய பொருளாதாரம் $1.5 ட்ரில்லியன், அவ்வளோதான். $1.5 ட்ரில்லியன் இந்தியாவோட பொருளாதாரம் 2014 அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம உலகத்தின் 4வது பெரிய சக்தியாக வந்துட்டோம். நம்முடைய பொருளாதாரம் $4.1 ட்ரில்லியன், நம்ம லட்சியம் $5 ட்ரில்லியன் நம்ம ஜிடிபி. அப்போ நீங்கள் பாருங்கள் எங்கேருந்து எங்கே வந்திருக்கோம் பாருங்கள். 67 வருஷத்தில் $1.5 ட்ரில்லியன், 11 வருஷத்தில் மறுபடியும் ஒரு 2.5 கூடி $4.1 ட்ரில்லியன் பொருளாதாரமாக போகுதுன்னா எவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்கு பிஜேபி ஆட்சியில், மோடி ஐயா அவருடைய ஆட்சியில்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு பொருளாதாரத்தை அளவிடுவதற்கு ஜிடிபி வளர்ச்சி விகிதத்தை வச்சு அளவிடுறாங்க. எவ்வளவு வளர்ச்சி விகிதம், எவ்வளவு ஜிடிபி வேற, ஜிடிபி குரோத் வேற, வளர்ச்சி விகிதம் வேற, ரேட் ஆஃப் குரோத். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நாடு 6.5% வளர்கிறது அப்படின்னு சொல்றாங்க. 6.5%. இந்த வருஷம் நமக்கு பொருளாதார வளர்ச்சி $100 அப்படின்னா அடுத்த வருஷம் $106.5 நம்மகிட்ட இருக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜிடிபி. இந்த வளர்ச்சி பல நாடுகளில் இல்லை. அமெரிக்காவில் 6.5% வளர்ச்சி இல்லை, சீனாவில் இல்லை. சீனாவில் ஒரு காலத்தில் டபுள் டிஜிட்டில் குரோத் இருந்தது, இப்போது சீனாவுடைய வளர்ச்சியுமே குறைஞ்சி போச்சு. பல ஐரோப்பிய நாடுகளில் நெகட்டிவ் குரோத் போயிட்டுருக்கு, எதிர்மறை வளர்ச்சி, -5 அப்படி போய் ரிவர்ஸில் போகுது. ஜெர்மனி தெரியும் உங்களுக்கு, ஜெர்மனி ரொம்ப வலிமையான நாடு பொருளாதாரத்தில். இதுவரைக்கும் அவங்க டெபிசிட் பட்ஜெட்டே போட்டதே இல்லை. அவங்க பற்றாக்குறை பட்ஜெட்டே அவங்க போடாத நாடு உலகத்தில் ஜெர்மனி தான். அவங்க இப்போ முதல் முறையாக இந்த 2-3 வருஷமாக டெபிசிட் பட்ஜெட் போடுறாங்க. சர்ப்ளஸ்லேருந்து மாறி டெபிசிட் வந்துட்டாங்க. இங்கிலாந்தில் பிரதமராக இருந்தவர் ராஜினாமா பண்ணார். இந்திய ரிஷி சுனக் அங்கே பிரதமராக பொறுப்பேற்றார். நமக்கு தெரியும் ஏன் ராஜினாமா பண்ணார்னா, இங்கிலாந்து பொருளாதாரம் மோசமாக போச்சு, என்னால் மேனேஜ் பண்ண முடியாது, என்னால் முடியலை, என்னை ஆளை விடுங்க அப்படின்னு போனவர் தான் இங்கிலாந்து பிரதமர். அந்த இடத்துல தான் இந்தியர் வந்தார், ரிஷி. அப்போ பாருங்கள், பல நாடுகள் நெகட்டிவாக போச்சு, எதிர்மறை வளர்ச்சி, பிரதமர் பதவி வேணான்னு ஓடுற நிலைமை, இந்த மாதிரி தேக்க நிலை, இதெல்லாம் இருக்கும்போது இந்தியாவில் இவ்வளவு கொரோனா சூழலுக்கு அப்புறம் கூட நம்ம 6.5% வளர்ச்சி அடைகிறோம் அப்படின்னா இதை இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாம் ரொம்ப பாராட்டுறாங்க. அதனால தான் இன்னைக்கு உலக நாடுகள்லாம் மோடி அவர்களுக்கு பெரிய மரியாதை. இன்னைக்கு பாருங்கள், சைப்ரஸ் போயிருக்கிறாங்க, அங்கெல்லாம் ஒரு அம்மா எம்பி காலில் விழுகிறாங்க. இவர் அந்த மாதிரி விழக்கூடாது அறிவுரை சொல்கிறார் மோடி. பல நாட்டினுடைய அதிபர்கள் நான் உங்களை தான் பின்பற்றேன், உங்களை மாதிரி இருக்க முயற்சி பண்ணுறேன், உங்களை மாதிரி தலைவர்கள் எங்கள் நாட்டுக்கு தேவை, இப்படியெல்லாம் பேசுகிறாங்கல்ல.
இதற்கு முன்னால் இல்லாத பெரிய மாற்றம்ல ஒரு இந்திய பிரதமரை பார்த்து யார் இப்படிலாம் பேசினாங்க இது வரைக்கும் உலகத்தில். அப்போ பெரிய மாற்றத்தை வந்து நாம் கொண்டு வந்திருக்கோம். பொருளாதாரம் வந்து அசுர வேகத்தில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது. அது மாதிரி ஈஸ் ஆஃப் லிவிங் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். ஈஸ் ஆஃப் லிவிங்னா என்ன? ஒரு சாமானியன் சாதாரண மனுஷன் காலையில் எழுந்திரிக்கிறான். அவனோட எதிர்பார்ப்பு என்ன? அவன் நினச்ச உடனே கிளம்பி அவனுக்கு ஒரு வேலை வேணும், அந்த வேலைக்கு அவன் கிளம்பணும். சாமானியனுக்கு தினசரி அவன் எழுந்திரிச்சு அவன் செய்கிறதுக்கு ஒரு வேலை வேணும். அதுலேருந்து அவனுக்கு வருமானம் வர்ற மாதிரி செய்கிறதுக்கு ஒரு வேலை வேணும். அதுக்கப்புறம் அந்த வேலைக்கு அவன் கிளம்பி போகணும். அவன் வேலைக்கு போகிறதுக்கான போக்குவரத்து வசதி இருக்கணும். அவன் வேலைக்கு போனால் அவனுக்கு நிரந்தரமான வருமானம் இருக்கணும். அவனுக்கு பணியாற்றும் போதே உடம்பு சரியில்லை, விபத்து ஏற்பட்டுருச்சு, அதுக்கான இன்சூரன்ஸ் இருக்கணும். வீட்டில் உள்ள பெண்களுக்கு குடிக்க தண்ணி வேணும், சமையலுக்கு கேஸ் வேணும். ஒரு இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குல்ல, இதுதான் ஈஸ் ஆஃப் லிவிங்னு சொல்கிறோம். வாழ்க்கை சுமைகளை குறைத்தல். அது எல்லாத்துலேயும் கவனம் கொடுக்குறாரு மோடி. முன்னாலெல்லாம் குடங்குடமாக தண்ணியை சுமந்த காலம் உண்டு மதுரையில். இன்னைக்கு மதுரையை சுற்றி இருக்கிற பஞ்சாயத்துகளில் வீட்டு வாசலில் குழாயில் குடிநீர் திட்டம் இருக்குது, ஜல்ஜீவன் ஸ்கீம் இருக்குது. இன்னைக்கு யாரும் கிராமங்களில் வந்து தண்ணி கிணறு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, 3 மைல் காட்டு வழியாக தண்ணி சுமத்து வரணும் குடிக்க. முன்னால் தமிழில் ஒரு சினிமா வச்சு தண்ணீர்னு, கோமல் சுவாமிநாதன் படம். அந்த படத்தோட ஹீரோயின் வந்து சரிதா. அவங்க அந்த படம் பூராமே தண்ணி பானை சுமந்துட்டே இருப்பாங்க. எங்கேருந்தோ தண்ணி கொண்டு வராங்க, வறட்சி, மழை இல்லை, தண்ணி இல்லை, எதுவும் இல்லை. அந்த மாதிரி சினிமாலாம் இப்போ எடுக்கவே முடியாது. தண்ணீர் படம் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியிலையும் காங்கிரஸ் ஆட்சியிலேருந்து எடுக்க முடியும். பிஜேபி ஆட்சியில் எடுக்கவே முடியாது. தண்ணீர் படம் எடுத்தால் மக்களுக்கு புரியாது. இப்போ அப்படி எந்த கிராமத்தில் தண்ணி சுமக்கிறாங்க அப்படிலாம் இல்லையேன்னு சொல்லுவாங்க. 15 கோடி வீடுகளுக்கு வீட்டு வாசலில் கொண்டு வந்து மோடி தண்ணி கொடுத்துருக்காரு. 15 கோடி வீடு, ஞாபகம். இது சாதாரண விஷயம் இல்லை. இத்தனை வருஷம் 67 வருஷமாக நம்ம 1.5 கோடி வீடுகளில் கூட டேப் வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கல. இந்த 11 வருஷத்தில் 15 கோடிக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி 51 கோடி பேருக்கு இலவச வீடு கொடுத்துருக்கோம். 81 கோடி பேருக்கு இலவச ரேஷன் வருது. கரீப் கல்யாண் அன்ன யோஜனா, இலவச ரேஷன். ஒவ்வொரு நபருக்கும் 5 கிலோ அரிசி, பருப்பு, சர்க்கரை, அப்படி இதை கொடுக்குறது மத்திய அரசாங்கம். அதில் ஸ்டிக்கர் ஓட்டுறது எந்த அரசாங்கம் உங்களுக்கு தெரியும்? ஏன்னா சமீபத்தில் நான் ஒரு புக்கு படித்தேன், தி கேஸ் ஆஃப் மைண்டு அப்படின்னு. அது நிக்கோலஸ் பி டிர்கருங்கிற ஒரு அமெரிக்கன் ஆத்தர் எழுதின புஸ்தகம். அவர் தெளிவாக சொல்கிறார். அந்த புஸ்தகம் எழுதின வருஷம் 2002. அவர் 1922 குறிப்பாக மெட்ராஸ் பிரசிடென்சியை பற்றி மட்டும் அந்த புஸ்தகத்தில் 60 பக்கங்கள் அதுக்கு டிவோட் பண்ணியிருக்கார். இதுக்கு ஆரிஜின் என்ன? ஆன்டி பிராமினிசம். அவர் சொல்றார். யார் சொல்றது? இப்போ நிக்கோலஸ் சொல்றார், ஹெச் ராஜா இல்லை. உன்னை சர்ச்சை பேச்சுனாக்க நிக்கோலஸ் சர்ச்சை எழுத்துன்னு எழுதணும், ராஜா சர்ச்சை பேச்சுன்னு சொல்லக்கூடாது. நிக்கோலஸ் என்ன சொல்றாரு? கிராமங்களுக்கு போனோம். யாரு? கிறிஸ்டியன் மிஷனரிஸ். நாங்கள் கிராமங்களுக்கு போய் மக்களை மதம் மாற சொன்னால் சாமி வெளியூருக்கு போயிருக்காரு, வந்ததும் கேட்டுப்பட்டு சொல்றோங்கிறான். This is the words of Nicholas. The cast of mind. மனதினுடைய ஜாதி. அதுல அவன் சொல்றான், unless you demolish this image of Brahmins, you cannot convert people in India. ஆக இந்தியாவில் மதம் மாற்றுவதற்காக கையில் எடுக்கப்பட்ட கருவி பிராமண எதிர்ப்புங்கிறது. அதனால்தான் இப்ப நான் என்ன சொல்றேன், நம்ம உலக பிராமணர்கள் சங்கத்தில் இந்து ஒற்றுமைக்கு நாம ஸ்டார்ட் பண்றது பொருத்தம்ங்கிறேன். இன்றைக்கு தேவை அது. ஏன்னா அவன் திட்டமிட்டு unless we demolish the image of Brahmins, we cannot convert people in India. அதனால தான் இந்த கால்டுவெல் புத்திரர்கள், அவர் சொல்றார் 1922 தென்னிந்திய இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன்
நீங்கள் பார்த்தா நீதி கட்சி ஆட்சியம்மா, நீதி கட்சின்னு ஒரு கட்சியே கிடையாது, அது தெரியுமா? தமிழ்நாட்டை 1919 ஆண்டது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் தான். அவன் நடத்தின பத்திரிகைக்கு பேர் ஜஸ்டிஸ். அதனால அந்த பார்ட்டியை ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆக்கி ஜஸ்டிஸ் பார்ட்டி ரூலுங்கிறான். தெர் வாஸ் நோ பார்ட்டி கால்டு ஜஸ்டிஸ் பார்ட்டி. இப்போ வேணா நியூ ஜஸ்டிஸ் பார்ட்டி இருக்கு, நம்ம சண்முகம் வச்சிருக்காரு. ஆக அவர்களை நீ மதம் மாறாமல் பார்ப்பன எதிர்ப்பில் ஈடுபட வேண்டும் என்று மிஷனரிஸ் தூண்டினதுனால இது அவர்கள் செய்தார்கள். அவன் தீக்கா வரைக்கும் வந்திருக்கான். அதுல ஈவன் டிகேயினுடைய ரோல் அசைன்ட் ரோல் பை மிஷனரிஸ். தட் இஸ் திராவிடியன் ஸ்டாக். ஏன்னா 1962ல when CN அண்ணாதுரை அவர் திராவிடியன் ஸ்டாக்கிற வார்த்தை பயன்படுத்தினதை அப்ஜெக்ட் பண்ணவர் அடல் பிகாரி வாஜ்பாய். அன்னைக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா இந்த சிந்தனை திருடர்கள் ரொம்ப பேரு. நீங்க இப்ப சமீபத்தில் பார்த்தேன் ஒரு திராவிடியன் ஸ்டாக்கோட ட்வீட். அண்ணாதுரை சொன்னார், பெரிய நாய் போறதுக்கு பெரிய ஓட்டையும் சின்ன நாய் போறதுக்கு சின்ன ஓட்டையும் தேவையில்லைன்னு அண்ணா சொன்னது மாதிரி நீ இங்கிலீஷே படித்தா போகிறோம், உலகம் பூரா பேசிக்கலாம், இந்தியாவுக்குள்ளேயும் ஹிந்தி வேண்டியதில்லைன்னு ஒரு ட்வீட்டு. நீங்கள் பார்த்தா ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு யார் சொன்னார்? தமிழ் திரு சொல்லுவார் உங்களுக்கு. அது திருமந்திரத்தில் இருக்கு, சரிதானே? ஆனா என்ன சொல்றானுங்க? அன்றே சொன்னார், அண்ணா சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிறான். இந்த கருத்து திருடர் கும்பல் இன்னைக்கும் நல்ல வேலை நாயின்னு ஊத்துட்டான், அது வரைக்கும் சந்தோஷம். பெரிய நாய்க்கும் சின்ன நாய்க்கும் பெரிய ஓட்டையிலே பெரிய நாயும் போகும், சின்ன நாயும் போகும். ஆகவே இன்றைக்கு சனாதன ஹிந்து தர்மத்தின் மீது தொடுக்கப்பட்டிருக்கின்ற யுத்தம் மதம் மாற்றும் சக்திகளால் தொடுக்கப்பட்டது. இது இன்னைக்கு நேற்றுக்கு ஆரம்பிக்கல, இட் இஸ் செஞ்சுரிஸ் ஓல்டு. அதனால தான் இங்கே 1840 மயிலாப்பூருக்கு வந்த போப்பு தம் பேரை என்னன்னு வச்சுக்கிட்டாரு? போப் ஐயர். அப்பதான் அவர் சொன்னா கேட்பாங்க. அது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, இவனுங்களுக்கு தெரியல. அதனால இன்றைக்கு தேவை ஹிந்து சமுதாயத்திடையே ஒற்றுமையானது மிக அவசியம்.